ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னோட வீடியோ பண்ணாமல் மறுபடியும் பேச வந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? சாரிங்க, நான் ரொம்ப நாளாகவே வீடியோ பேசி போட வேணாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். இல்லைன்னா அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பேன். இப்போ ரீசெண்ட் டேஸ் நான் போடலை, ஏன்னா வேண்டாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ பேச வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதனால தான் இட்ஸ் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேசி தானே வீடியோ போடுறாங்க, இதை பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முக்கியமாக எனக்கு கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இந்த வீடியோவே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு. எப்பயும் சொல்கிறது தான், நீங்கள்னா நான் இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். எனக்குள்ளே ஒரு திறமை இருக்குன்றதையும் வெளில கொண்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட வியூஸ் பார்த்து தான் இன்னும் பண்ணணும் மோட்டிவோட நிறைய வீடியோஸ் கொடுத்தேன். இப்போது நாலு ஸ்டோரி என்னாலையும் நம்ப முடியலங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வேண்டாம் விட்டுலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் பேசவே இல்லை. வீடியோவில் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அடிக்கடி பேசுவேன். இப்போலாம் நான் பேசுறதை விட்டுட்டேன், ஏன்னா வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இருந்தேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி பேசி ஆகணும்னு தோணுச்சு. அதனால தான் ஃபர்ஸ்ட் அதை பற்றி பேசிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் என்னடா பேசிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெளில போயிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தே ஆகணும். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்களா பார்க்கலையான்றது நான் புரிஞ்சுப்பேன். உறவுகள் ரெகுலராக கொடுக்கல. ஆமாங்க, தப்பு தாங்க. உறவுகள் ரெகுலராக நான் கொடுக்கல. உறவுகள் மட்டும் இல்லை, சம்திங் காதல் வானிலை, இது காதலா உறவுகள் நாலு கொடுத்துட்ருக்குறேன். என்னோட சிஸ்டர் சொன்னாங்க, ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், வீட்டில் ஒரு கால் வச்சிருக்க, எப்படி கொண்டுட்டு வர போறேன்னு தெரியல, தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அதுதான் உண்மை. ஏதோ ஒரு அதிக பிரசங்கத்தனை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் மேலே பெரிய தப்புங்க. கண்டிப்பாக நான் ஒத்துப்பேன். 4 ஸ்டோரியை அந்த டைமில் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நான் என் தலையில் இழுத்து போட்டுக்கிட்டேன். அது எனக்கு நல்லாவே தெரியுது. அது என் மேலே பெரிய தப்பு. எனக்கே தெரியுங்க நான் எப்படின்னு. ஸோ இந்த 4 ஸ்டோரியும் அட் த டைம் கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக நான் கிடையாது. ஆனால் அப்படி இருந்து நான் இழுத்துட்டு வரேன். ஓகேங்க, இதெல்லாம் பற்றி நிறைய பேசியாச்சு. அதெல்லாம் பேசி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போது விஷயத்துக்கு வரலாம். லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்கு மேலே சரியான உறவுகள் வீடியோ கொடுக்கல. 15 டேஸ் கூட சொல்ல முடியாது, 1 மந்த்தாகவே நான் சரியாக உறவுகள் வீடியோ கொடுக்கல. அப்பப்போ 2 கொடுக்குறது, அப்புறம் கொடுக்காம இருக்கிறது, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போது லாஸ்ட்டாக, அதாவது நேற்று போட்டேன், அந்த வீடியோக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இட்ஸ் ஸ்டோரி. கண்டிப்பாங்க உறவுகளோட மெயின் ஸ்டோரியே அந்த லாஸ்ட்டாக போட்ட அந்த 2 வீடியோஸ் தான். நேற்று போட்ட வீடியோவில் சேர்த்து அந்த 3 வீடியோ தான் ஸ்டோரியே. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரிலங்க. இப்போ நான் வீடியோ மேக் பண்ண வரும்போது 2300 வியூஸ் போயிருந்துச்சு. அதை எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்றது சரியாக தெரியாது. லாஸ்ட்டாக போட்ட வீடியோட சேர்த்து 199 எபிசோட்ஸ் போயிருக்குங்க. இது வரலாம் இந்த மொத்தம் 199 எபிசோடும் இந்த 3 எபிசோட்ஸ்லாம் இருக்கு. எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரியல. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அதாவது நேற்று போட்ட வீடியோக்கு முன்னாடி உறவுகள் வீடியோ கொடுத்துருந்தாங்களே, 100 வியூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 24 ஹவர்ஸில் வெறும் 900 தாங்க. ஏன்னா நான் ஒரே பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி, ஆனால் அது ஸ்டோரியாக மூவ் பண்ணியிருக்கேங்க. அது யாருமே பார்க்கல. ஆனால் உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. மொத்தமாகவே அந்த 3 பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் அது ஸ்டோரி, ஆனால் அது யாருமே பார்க்கல. வியூஸ் 900 தான் போச்சு அப்படின்றதுக்காக பேச வரல. அந்த 2 எபிசோட் கொடுத்ததுக்கப்புறமா உறவுகள் அதுக்கப்புறம் நான் 1 வீக் மேலே கொடுக்கவே இல்லை. நிறைய பேரோட விஷயம் என்னவா இருந்தது, உறவுகளையும் கொடுக்க மாட்டேங்கன்னு அடிக்கடி கமெண்ட் கேட்டீங்க. அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க, ஏன்னா அவங்கள ரெகுலராக என்னோட வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணக்கூடியவங்க. கண்டிப்பாக சிஸ்டர், நேம் சொல்லாமல் என்னன்னு தெரியல. ஓகே, அவங்க சொன்னாங்க, ஏன் சிஸ்டர் உறவுகள் கொடுக்கல, இந்த மாதிரி சம்திங் கொடுக்கல, காதல் மண்ணில் கொடுக்கல, எதனால கொடுக்காம இருக்கீங்க, உறவுகளை கொடுங்க. என் மனசில் பட்டதை சொன்னேன், தப்பாக இருந்தால் சாரி. கண்டிப்பாக சிஸ்டர், சாரி சிஸ்டர், நான் கொடுக்காம இருந்ததுக்கு. உறவுகள் போட சொல்லி கேட்டீங்க. நேற்று நான் மொத்தம் 23 நிமிஷம் வீடியோ கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல, 20 நிமிஷமா சரியா தெரியல கொடுத்தேன். சாரிங்க, தயவு செய்து நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோட கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்களே பாருங்கள் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வீடியோ சூப்பர், நாளைக்கு உறவுகளே போடுங்க. உறவுகள் கொடுத்து 1 வீக் ஆச்சு. சக்தி கிட்னாப் பண்ணுற மாதிரி வீடியோ கொடுங்க. வீடியோ சூப்பர். சந்தியாவுக்கு என்னாச்சு? சந்தியாவை கட்டிட்டாங்க, அவ்வளோதான் வீடியோவில் இருக்கா? சாரிங்க, கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம். அந்த 18 நிமிஷத்தை பற்றி யாருமே எதுவுமே பேசவே இல்லை. உறவுகள் வேணும்னு கேட்டீங்க, கொடுத்தேனே. ஆனால் லாஸ்ட்டாக இருக்க 3 நிமிஷத்தை பற்றி மட்டும் ஒரு சில சிஸ்டர்ஸ் சந்தியா கிட்னாப் பண்ணிட்டாங்க, சந்தியாவுக்கு என்னாச்சு அதுதான் கேட்குறீங்க. மற்ற எல்லாருமே வீடியோ சூப்பர், நாளைக்கு உறவுகள் கொடுங்க. ஸோ டோட்டலாக ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கீங்க வீடியோவை. லாஸ்ட்டாக இருக்க 3 நிமிஷம் மட்டும் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக அந்த தம்ப்லைனில் நான் அந்த பிக்சர் வைக்கலனா எனக்கு இவ்வளோ வியூஸ் போயிருக்காதுங்க உறவுகளுக்கு. என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாங்க. நேற்று கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கு முக்கியமாக சொல்கிறேன், ஒரு சில
ஒரு சில பேர் கேட்டாங்க, உறவுகளே மறுநாள் கொடுங்க, நீங்கள் உறவுகள் கொடுத்து 1 வீக் மேலே ஆயிடுச்சு, கண்டிப்பாக உறவுகளே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 30 கமெண்ட்ஸ் வந்து நினைக்கிறேன், சரியா தெரியல. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரே ஒரு பர்சன் மட்டும் ஒரு 10 கமெண்ட் கிட்ட போட்டுருக்காங்க. என்னன்னா உறவுகள் கொடுங்க, உறவுகள் கொடுங்க, உறவுகள் கொடுங்க. மற்ற மிச்சம் ஒரு 10 கமெண்ட் வீடியோ சூப்பர், மிச்சம் ஒரு 5 கமெண்ட்ல சந்தியா கிட்ட பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மிச்சம் அந்த 18 நிமிஷம் வீடியோ வேஸ்ட்டுங்க. நான் எடுத்ததே நான் வெறும் 3 நிமிஷம் மட்டும் கூட எடுத்து போட்டுக்கலாம் போலங்க. அந்த 18 நிமிஷம் பற்றி யாருமே பேசவே இல்லை. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டீங்க வீடியோ ஃபுல்லாக. இப்போ கமெண்டே பண்ணாமல் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு சில பேரில் எனக்கு 1500லேருந்து 1800 24 ஹவர்ஸில் போதுங்க. அவங்க எல்லா வீடியோவுமே பார்க்குறாங்க. அதாவது ஒரு காதல் மலையாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், சம்திங்காக இருக்கட்டும், இது காதலாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறாங்க. நான் வியூஸ் பற்றிலாம் கவலைப்படலைங்க. ஏன்னா இப்போ சேனலே போயிட்டுருக்கு. அதான் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய சேனல்ஸ் போயிட்டுருக்கு, மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் எப்போ போகும்னே தெரியாது. ஸோ நான் வியூஸ் பற்றிலாம் கவலைப்படலைங்க. கண்டிப்பாங்க எனக்கு உறவுகள் இருக்கிற ஃபேன்ஸ் தான் அதிகம். கண்டிப்பாக நான் நம்புகிறேன், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் லாஸ்ட்டாக போட்ட 3 வீடியோ தாங்க உறவுகளோட மெயின் இதுவே அங்கே தான் இருக்குது, ஸ்டோரி அங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த 3 வீடியோக்கான கமெண்ட்ஸும் வரல, வியூஸும் வரல. வியூஸ் வரலன்னா பரவாயில்லைங்க, அதை பற்றி நான் கவலைப்படலை, எப்பயோ முடிவு பண்ணியாச்சு. ஆனால் கமெண்ட்ஸ் வந்து வீடியோ சூப்பர் சூப்பர் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நான் பேசி போட்டிருக்கேன், இதுலேயே 2 பேர் வந்து வீடியோ சூப்பர் சூப்பர் கொடுப்பாங்க. இதே மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. என்னங்க பார்க்குறீங்க? எனக்கு புரியலைங்க. ஒருவேளை கமெண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க லைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் வந்தேங்க. லைவ்லேயும் அப்படி தான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் ஓகேங்க. ஏதாவது என் மேலே தப்பு இருக்கா, நான் என்ன கொண்டு வரணும் ஸ்டோரியில், ஏதாவது மாற்றணுமான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டாச்சு. வியூஸ் ஏன் கம்மியாக போகுதுன்றதுக்கான ரீசன் உங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டேன். பட் ஆனால் அதுலேருந்து பதில் வரல. நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஓகே நம்ம அவ்வளோதான் போல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் இப்போ லைவும் போடுறதில்ல, அதிகமாக வந்து பேசுகிறதே கிடையாது. ஆனால் எனக்கு நேற்று ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. முக்கியமான ஒரு சில பேர் இருக்காங்க அந்த கமெண்ட் பண்ணவங்கள, அதில் எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங் ஆகிடுச்சுங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்க கூட வீடியோ ஃபுல்லாக பார்த்தாங்களா என்னன்னு தெரில, அப்படி கமெண்ட் பண்ணக்கூடியவங்க கூட என்ன பண்ணியிருக்காங்க, வீடியோ சூப்பர், வீடியோ சூப்பர், வீடியோ சூப்பர். கண்டிப்பாங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா உறவுகள் ஏன் சிஸ்டர் போட மாட்டேங்கன்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட் கேட்குறீங்க. நான் உறவுகள் போடாமல் இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தாங்க தெரியும். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஸ்டோரி அதுதான். கண்டிப்பாக இனிமேல் வரப்போகிற ஸ்டோரிஸில் கொடுத்துட்டு இருக்க ஸ்டோரிஸில் கூட அந்த அளவுக்கு நான் சீன்ஸ் வைப்பேனா, இந்த அளவுக்கு நான் ஸ்டோரி எடுத்துகிட்டு போவேனா அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியாது. நானே நிறைய நாள் என்னோட ஸ்டோரிஸை போய் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டிருக்கேன். நம்மளால இப்படிலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உறவுகள் மாதிரி ஸ்டோரி எனக்கு இனிமேல் வரவே வராதுங்க. கண்டிப்பாக அதை நான் ஒத்துக்குவேன். எனக்கே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப ரொம்பங்க கஷ்டமாக இருக்குது உறவுகள் நான் கொடுக்காம இருக்கிறதுக்கு. அதுக்கு ரீசன்ஸ் இருக்குங்க. இதுதாங்க ரீசன். என்னோட உறவுகள் ஃபர்ஸ்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா பேரா கமெண்ட் பண்ணியிருந்தவங்களாம் இப்போ கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. அப்படியே கமெண்ட் பண்ணாலும் வீடியோ சூப்பர், என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சத்தியமாக இப்போ எனக்கு தெரியலங்க. நான் 3 நாள் கொடுத்த ஸ்டோரிலையும் அதுதாங்க முக்கியமான ஸ்டோரி, உறவுகளோட முக்கியமான ஸ்டோரி அதுதான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கான கமெண்ட்ஸ் வரவே இல்லை. அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோக்கு அப்புறமா நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தது காரணமே அதுதான். ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிங்க, ஏன் சிஸ்டர் உறவுகள் கொடுக்காம இருக்கீங்கன்னு. கண்டிப்பாக அதுக்காக தான் இதை நான் உறவுகள் கொடுத்தேன். நேஹா ஃபங்க்ஷன் இந்த வருஷமாவது நடக்குமா? சக்தியை கிட்னாப் பண்ணுற மாதிரி சீன் வைங்க. லாஸ்ட் 1 வீக்காக நீங்கள் வீடியோ போடவே இல்லை உறவுகள். கண்டிப்பாக நாளைக்கு உறவுகள் தான் போடணும். கண்டிப்பாக கொடுக்குறேங்க. நேஹா ஃபங்க்ஷன் இந்த வருஷமா நடக்குமா? என்ஜாய்மெண்ட் விரும்புறீங்களா? ப்ளீஸ் சிஸ்டர் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் தப்பாக எதுவும் உங்ககிட்ட கேட்கல. போர் அடிக்குதா ஸ்டோரி? ஏன்னா எனக்கு புரியல, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. அதனால தான் உங்ககிட்ட அடிக்கடி கேட்பேன். நான் ஏதாவது தப்பு பண்ண என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக என்ன விரும்புறீங்கன்னு எனக்கு புரியல சிஸ்டர். இப்போ கிட்னாப் பண்ணோன்னே அப்போது அவளோட ஃபங்க்ஷன் நடக்காமல் போயிடும் போல. ஆனால் ஸ்டோரியை பற்றி எதுவுமே சொல்லலை. 20 நிமிஷம் ஸ்டோரி கொடுத்துருக்கேன், அது எதுவுமே சொல்லவே இல்லை. அதை பார்த்தாங்களா இல்லை ஸ்கிப் பண்ணிட்டாங்களா அப்படின்றது தெரியல. நேற்று போட்ட கமெண்ட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் நாளைக்கு உறவுகள் கொடுங்க, நாளைக்கு இன்னைக்கு போட்ட உறவுகளுக்கு என்னங்க, எனக்கு நிஜமாலுமே கஷ்டமாக இருக்குது. மெயின் ரீசன் என்ன தெரியுமாங்க, நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் மோட்டிவ் ஆகி நாங்கள் வீடியோவே போடுவோம். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி அப்படி தாங்க கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளையும் ஒரு சில பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மோட்டிவாக எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து வீடியோவே போட ஆரம்பித்தேன். கண்டிப்பாங்க அதாங்க உண்மை. நான் வந்து நம்மளுக்கு கமெண்ட்ஸ் வருது, முன்னாடி உள்ள நீங்களே போய் பாருங்க, என்னோட உறவுகளில் முன்னாடியில் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ பேராவாக கொடுத்துருக்காங்க. ஹோல் ஸ்டோரியும் அப்சர்வ் பண்ணி அதை தனித்தனியாக ஒவ்வொரு விஷயம் எடுத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ பண்ணவே இன்னும் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணி இன்னும் வீடியோ கொடுக்கணுன்ட்டு 4 ஸ்டோரி வந்து நிற்கிறேன். 4 ஸ்டோரி வரையும் பண்ணி நான் ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா சாரி. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி. ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினா ஐம் ஸோ சாரி சிஸ்டர்ஸ். லெட் இட் பி. இதை விட்டுடலாம், நம்ம வீடியோ கொடுத்துட்டே இருக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ வர கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு ப்ளீஸ் சொல்லுங்கள். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். வீடியோ கொடுக்காதான் தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வீடியோ கொடுத்தா ஆனால் அதுக்கான என்ன சொல்கிறது,
எனக்கு அதுக்கான இது கிடைக்கல. என்னன்னா வீடியோ பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், இங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க, இது கரெக்டாக இருக்குது, அப்படி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு சிஸ்டர்ஸ் கண்டிப்பாக சிஸ்டர் இப்படி தொடர்ந்து உறவுகள் போட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஏன்னா ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே போட்டு கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், கண்டிப்பாக நான் அதை எடுத்துக்கிறேன். கமெண்ட் செக்ஷன் பார்த்தாங்க மோட்டிவேட்டாக அடுத்த வீடியோ பண்ணுவேன். எல்லாரும் அப்படி தான் கண்டிப்பாக கமெண்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க, என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லலை. நேற்று ஏற்கனவே வீடியோ கொடுக்காம இருக்கேன். நேற்று போட்ட வீடியோக்கு எதுவுமே நீங்கள் சொல்லலை. நான் எப்படி அடுத்த வீடியோ கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியலங்க. கண்டிப்பாங்க. இப்போ சந்தியாவை கிட்னாப் பண்ணிட்டாங்க, அவங்கள எப்படி காப்பாற்றுறாங்க, அடுத்து அவங்களோட மேரேஜ் தான், அதோட அவ்வளோதான் முடிஞ்சிடும் ஸ்டோரி. கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட என்ன தப்பு சொன்னாலும் கண்டிப்பாக நான் எடுத்துப்பேங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நான் எடுத்துப்பேன். ஆனால் நீங்கள் வீடியோ சூப்பர் அப்படின்னு சொல்கிறதும், இன்னொன்று வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவில் என்ன இருக்கோ அதை பற்றியே பேசாமல் நாளைக்கு வீடியோ கொடுங்க, அந்த விஷயம் நடக்கலை, இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. அன்றைக்கி போட்டதுக்கான வீடியோக்கான தப்பையும் சொல்லுங்கள், ரைட்டையும் சொல்லுங்கன்னு தாங்க உங்ககிட்ட கேட்குறேன். நான் வந்து ஏன் என்கிட்ட இப்படி பேசுங்கன்னு கண்டிப்பாக கேட்கல. நீங்களே போய் பாருங்கள், என்னோட இது போட்ட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். நான் ரொம்ப நாள் வீடியோ கொடுக்காம வந்துட்டு நீங்களாம் கேட்டிங்கன்னு தான் உறவுகள் நேற்று நான் போட்டேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக இன்னொரு 4-5 டேஸ்க்கு அப்புறமா தான் நான் கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னு தான் நான் போட்டேன். ஆனால் வந்து எனக்கு இதுதான் கமெண்ட் வந்திருக்கு, வீடியோ சூப்பர் சூப்பர். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறையா சொல்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. அப்போ பிடிக்கலையா உங்களுக்கு, அதையாவது சொல்லுங்கள். இல்லைங்க எனக்கு எங்களுக்கு வீடியோ போரிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் நிஜமாக சொல்கிறேங்க, நான் வந்து எடுத்துப்பேன். இப்போ போரிங்காக இருந்துச்சு, அப்போ மாற்றலாம், என்ன பண்ணியிருக்கோம், என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போய் பார்ப்பேங்க. அப்படியாவது கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ எனக்கு போரிங்காக இருக்குங்க, ஒரே பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கீங்க 20 நிமிஷம், எங்களால் பார்க்க முடியல, மாற்றி கொடுங்க அப்படி சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போயிட்டு மாற்றுறேன். அதுதாங்க உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு. இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டோம், வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னு எடுத்துக்கிட்டோமா? இந்த மாதிரி ஒரே பேக்ரவுண்ட்ல எல்லாரையும் வச்சு பேச வைக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி போரிங்காக இருந்துச்சு, அதனால ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்றீங்கனாலும் கண்டிப்பாக சொல்லுங்க. நான் அடுத்த தடவை மாற்றிக்கிறேன், அந்த மாதிரி பண்ணாமல் வேற மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுதான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்படி யாருமே எதுவுமே சொல்லாமல் எனக்கு வீடியோ சூப்பர்னு எனக்கு புரியல, அதனால தான் உங்ககிட்ட இந்த முக்கியமாக பேச வந்தது. அதுக்காக தான் 200 எபிசோட ஃபினிஷ் பண்ணலாம் தான் முடிவு பண்ணியிருந்தது. சரி கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கட்டும் என்ன அந்த கிட்னாப் சீன் கொண்டு வந்தது. நிஜமாலுமேங்க லாஸ்ட்டாக கொடுத்த 3 நிமிஷம் மட்டும் கூட கொடுத்துக்கலாமோன்னு தோணுச்சுங்க. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னு தெரிலங்க. அந்த 20 நிமிஷத்துக்கான ஒரு என்னோட பாசிட்டிவும் சொல்ல நெகட்டிவும் சொல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, இந்த தான் அவங்க பேசியிருக்கலாம், இந்த தான் அவங்க பேசிக்க கூடாது, பசங்க அமைதியாக இருந்தாங்க, பொண்ணுங்க அமைதியாக இருந்தாங்க, ஐயோ ஏன் பெரியவங்களாம் அமைதியாக இருக்காங்க, ஏதாவது ஒன்று கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு நினச்சிருப்பேங்க. 2 சிஸ்டர் மட்டும்தான் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உறவுகள் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறீங்க. உறவுகள் ஸ்டோரி கொடுத்தா ஆனால் எப்படி கமெண்ட் பண்ணால் எப்படிங்க, என்னென்ன எடுத்துக்கிட்டு அடுத்த வீடியோ பண்ணுறதுன்னு எனக்கு சரியாக தெரியலங்க. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், அதை கொடுக்கணும், டேரெக்டாக மேரேஜ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்டா கிட்னாப் சீன் வச்சோம், ஏன்னா உறவுகள் போர் அடிக்கிறது போல எல்லாரும் ஸ்கிப் பண்ணி தானே பார்க்குறாங்க. இது தேவையில்லாம 3-4 எபிசோட் எக்ஸ்ட்ரா போகுமே, மேரேஜ் வச்சு ஃபினிஷ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுதுங்க. அதனால தான் உங்ககிட்ட கேட்கறதுக்காக வந்தேன். ப்ளீஸ் நான் இப்போ ஏதாவது தப்பாக பேசணும் அதையும் சொல்லுங்க. ஆனால் நான் எனக்கு வந்து உங்ககிட்ட இதை கேட்கணும்னு தோணுச்சு. அதனால கண்டிப்பாங்க ஒரு எபிசோட்ஸ் மேக் பண்ணோன்னா கண்டிப்பாக எனக்கு எப்படி பார்த்தாலும் 7 மணி நேரம் எடுத்துக்கிறோங்க. நான் கொஞ்சம் சோம்பேறி தாங்க. அதுவும் நிறைய பேர் அட்மின்ஸ் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, வீட்லேயும் எல்லா வேலையும் பார்த்துக்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், இதுவும் பண்ணணும். அப்படின்னும் போது நாங்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்கி தான் கண்டிப்பாக இந்த வீடியோ எடுக்கிறோம். எனக்கு இப்போது அதனால டைமிங் கம்மியாயிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ எடுக்கணும்னா கூட கண்டிப்பாக 3 to 4 hours எடுத்துக்கோங்க. ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு பண்ணாலும் சரி, எப்படினாலும் சரி. அதாவது பிக்சர்ஸ்லாம் கிராப் பண்ணுறது அதெல்லாம் தனி. அது இல்லாமல் ட்வின்கிராஃப்ட் ஆன் பண்ணி வீடியோ மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாவே கண்டிப்பாக 3 hours to 4 hours கண்டிப்பாக எடுத்துக்கும் 15 மினிட்ஸ் வீடியோ பண்ணுறதுக்கே. எனக்கு பர்சனலாக எனக்கு சொல்கிறேன். அதெல்லாம் அதை வேலைலாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா தான் மற்ற ஒர்க்குக்கு போகிறோம். ஸோ ப்ளீஸ் ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கேட்குறீங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்கன்னா நாங்கள் வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சி தான் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையான்னு கூட சொல்ல மாட்டீங்க. அதுதான் எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது. ஏன் அதையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போனா இப்போது நீங்கள் அனுப்பிச்ச கமெண்ட்டுக்கு நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக போகலை போல, அதை தான் இப்படி சொல்லாமல் இப்படி சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேங்க. ஓகேங்க, நிறையா பேசியாச்சு அதை பற்றி. இன்னும் ஒரு 3 to 4 எபிசோட்ஸ் தான் ஃபைனல் முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். இதுதான், அதாவது சந்தியாவை கிட்னாப் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி காப்பாற்றுறாங்க, அடுத்து மேரேஜ், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அதுக்கு எங்கே இவ்வளோ நேரம் வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஸ்டோரி இதுதான். நான் வந்து சந்தோஷப்பட்டதும் இந்த ஸ்டோரிக்காக தான், இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறதும் இந்த ஸ்டோரிக்காக தான். ஸோ அதை உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் முக்கியமாக எல்லாரும் கேட்டனால தான், யாரெல்லாம் வீடியோ வேணும்னு கேட்டிங்களோ அவங்கள ஒரு 2 பேர் மட்டும் தான் அந்த வீடியோக்கான இதை எனக்கு கொடுத்துருக்கீங்க. மற்றவங்க எல்லாருமே ஏன்னா வீடியோ கேட்டாங்க, ஆனால் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்களே, என்ன அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, அதை எங்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க? அதுதான் என்னோட கேள்வியாக இருந்தது. அதான் உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோக்காக கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோவே எடுக்க முடியும். நீங்க சொல்றத பார்த்தா நான் நெக்ஸ்ட் உறவுகளே நான் எடுக்க போறேன். ப்ளீஸ்ங்க, நிஜமாலுமே சொல்றேன், நீங்க சொல்றத வச்சு தான் எடுப்பேன். டைமிங் முக்கியமான விஷயம், டைமிங் அதிகமாக கொடுக்கல அப்படின்னு கேட்குறீங்க. நான் இதுதாங்க முக்கியமாக நான் வந்து நினைச்சேன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். 20 நிமிஷம் வீடியோவில் 18 நிமிஷம் வீடியோ பார்க்க 3 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு மட்டும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் நான் 15 நிமிஷம் வீடியோ கொடுத்தவன் டைமிங் கம்மியாக இருக்குன்னு கேட்குறீங்க. வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியலங்க. உண்மையிலேயே சொல்றேங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன தப்பு பண்றேன்றதையும் என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைங்க எனக்கு வீடியோ நல்லா போர் அடிக்குது, வேற மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா நான் வேற எதாவது ட்ரை பண்ணி கொடுக்குறேன். ப்ளீஸ், அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட சொல்லுங்க. நிறைய பேர் வீடியோ கமெண்ட் பண்றதே இல்லை. முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களே இப்போ கமெண்ட் பண்றதே இல்லை. அப்படியே கமெண்ட் பண்றதா இருந்தாலும் உறவுகள் ஏன் சிஸ்டர் போட்டதுக்கப்புறம் அவங்க கமெண்டே காணும், வர்றதே இல்லை, கமெண்ட் பண்றதே இல்லை. என்ன எதிர்பார்க்குறாங்க, ஜீவன் சந்தியா இல்லைன்னு எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. மற்ற ஸ்டோரிஸும் ஏன் இன்பன் சைலஜா காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக வந்து கேட்குறாங்க. ஏன் சைலஜா இந்த ஸ்டோரியில் இல்லையா, அப்படியே காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்டோரி வரும்போது தானங்க வருவாங்க. எனக்கு நிஜமாலுமே புரியலங்க. அவங்க 2 பேர் மட்டுமே ஸ்டோரி இல்லைங்க, எல்லாரும் இருக்காங்க, எல்லாரையும் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லைங்க, எல்லாருக்கும் தானே கொடுக்க முடியும். சாரிங்க, ரொம்ப ரொம்ப சாரி, ஏதாவது ஹர்ட் பண்ண மாதிரி பேசியிருந்தா. எனக்கு மனசு தோணுது உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன். ஏதாவது தப்பாக பேசலாம், ஐம் ஸோ சாரி. ஓகேங்க, எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, உங்ககிட்ட வந்து கேட்டுட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொல்லமோ கமெண்ட்ல சொல்லுங்கள். எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நிறைய சேனலுக்கு மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. லக் வைஸ் தான் நம்ம சேனல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கு. எப்போ நம்ம சேனலில் கை வைக்க போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாங்க, என்ன ரீசன்றதும் ப்ராப்பராக சொல்ல மாட்டாங்க. கேட்டால் ஏன் மூலிமா வீடியோ கொடுக்குறோம் உங்களுக்கு, நீங்கள் எந்த வேலையுமே அவ்வளோவா அதிகமாக இல்லை செய்யலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சத்தியமாக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களுக்கு தாங்க தெரியும். முன்னெல்லாம் சும்மா ஏனதாலும் வீடியோ கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க. பிக்சர்லாம் எடுத்து க்ராப் பண்ணி, ஐயோ எப்படி சொல்கிறது, நிறைய வேலை இருக்குது. ஆனால் அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அதை நாங்கள் எப்படி அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. கண்டிப்பாங்க, நிஜமாலுமே சொல்கிறேன், இல்லை ரொம்ப வேலைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணி இதில் கொடுக்குறோம். ஆனால் அவங்க என்னத்தை பார்த்துட்டு நாங்கள் எதுவுமே பண்ணலை, ஆனால் இது வந்து ஒரு ரோபோட் தான் எல்லாம் பண்ணுதுன்ற மாதிரி அவங்க என்ன எப்படி கால்குலேட் பண்ணி அதை எடுக்கிறாங்கன்றது தெரியல. அதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுங்க அப்படின்னு. அப்போ தான் நீங்கள் ஹியூமன் ஓகே இவங்களும் இல்லை ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ChatGPT இதெல்லாம் கேட்கும்போது சொல்கிறாங்க. அதையும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு அது அளவு கிடையாதுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க ஃபேஸ் காமிச்சு லைவ் போடுறதுக்கு. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிலங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணும்போதே நான் வந்து மானிட்டைசேஷன் எனக்கு கேன்சல் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு நான் என்னோட ஃபேஸ் காமிச்சு வீடியோ பண்ணி யூடியூப் அனுப்பிச்சு நான் தாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஓகே நான் ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனல் தான் இது, நான் தான் இதை ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி வீடியோ பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறமா தான் எனக்கு மானிட்டைசேஷனே கொடுத்தாங்க. மறுபடியும் நம்மளோட மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ணுறாங்கன்னா அவங்க எதை வச்சு கேன்சல் பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியலங்க. எனக்கு லைவ் ஃபேஸ் காமிச்சு போடுறதுக்கு அலோடு கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் கூட லைவ் எனக்கு ஓகே பண்ண அப்படின்னு சொன்னாலும் கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏற்கனவே நம்ம ஃபேஸ் காமிச்சு ஒரு வீடியோ யூடியூப் டீமுக்கு அனுப்பிச்சாச்சு, அவங்க பார்த்துருப்பாங்க, நம்ம ஒரு ஹியூமன்றது அவங்களுக்கு தெரியும். அப்புறம் மறுபடியும் நம்ம சேனலுக்கு வந்து நம்ம மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணுறாங்கன்னா அவங்க எதை பேஸ் பண்ணி கேன்சல் பண்ணுறாங்கன்றது இப்போ வரலும் சரியாக புரியலை. அதனால ஒன்றுமே புரியலங்க. ஏதோ லக்வைஸ் வீடியோ சேனல் போயிட்டு இருக்கு, எப்போ நம்ம தள்ள கை வைப்பாங்கன்னு தெரியல. போக வரலும் பார்க்கலாம். கண்டிப்பாங்க, ஏற்கனவே சொல்லியிருப்பேன், என் பசங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனால் எங்களுக்கு பண்ண பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாளே சும்மா விளையாட்டுத்தனமாக பண்ண விஷயம் இது வந்து உங்களால தான் இவ்வளோ தூரம் வரையும் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்கணும், இதுக்கெல்லாம் கூட இவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக எனக்கு இது ரொம்ப பெரிய சந்தோஷங்க. நான் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா அது பெரிய விஷயம். என்ன ஏதோ நிறைய பேசணும்னு நினச்சேன். ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் நிறைய சவுண்ட் பேக்ரவுண்டில் அதிகமாக கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாங்க, ஏன்னா ஸ்கூல் லீவு, பெரிய பசங்க தான் 2 பேருமே, டிவி சவுண்ட் அதிகமாக கேட்கும். ஏன்னா அது அந்த பேக்ரவுண்டில் போயிட்டே தான் இருக்குது. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், வெயில் அதிகமாக இருக்கனால ஒன்று ஃபேன் போடணும், இல்லை ஏசி போடணும். அதுதான் அந்த சவுண்ட் வேறு அதிகமாக கேட்குது.
டோட்டலாக பாய்ஸ் வாய்ஸ் எனக்கு வரவே மாட்டேங்குதுங்க. நானும் கத்தி கத்திலாம் பேசி பார்க்குறேன், அதுலேயும் இதே எனக்கு சுத்தமாக வாய்ஸ் வரவே மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ கத்தி கத்தி பேசுகிறேன், எனக்கு வர மாட்டேங்குது. முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன். பசங்க வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பேன். அப்படின்னும் போது உங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்கும். இப்போ அவங்க இருக்கனால எல்லா ஜன்னல் கதவெல்லாம் பூட்ட வேண்டியதாக இருக்குது. டிவி சவுண்ட் அதிகமாக கேட்கறதுனால ஏசி போட வேண்டியதாக இருக்குது. அந்த சவுண்ட் தான் உங்களுக்கு அதிகமாக டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி. இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அதுக்கப்புறமா இதாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். வீடியோ வந்து ரெகுலராக கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சாரி அதுக்கும். ஏன்னா ஏப்ரல் மந்த்தும் மே மந்த்தும் ஏப்ரல் மந்தில் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அதுக்கப்புறமா மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மே மந்த்து இப்போது ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வீட்டுக்கு கெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க வீட்டில் இருக்காங்க. நிறைய வேலை அப்படி இப்படிமா போகுது, வெளியில் போகிறது அப்படி இப்படின்னு. அதனால தான் லாஸ்ட் வீக் கொடுத்தேன், இந்த வீக்கும் கொடுத்துருக்குறேன் வீடியோ. என்னால் முடிஞ்ச அளவு டைமிங் கம்மியாக இருக்கிறதுக்கும் சொல்லிடுறேன். கிடைக்கிற டைம்லலாம் வீடியோ எடுத்து எவ்வளோ டைமிங் இருக்கோ அட்லீஸ்ட் 13க்கு கம்மியாக கொடுத்ததில்ல 30 மினிட்ஸ் இருந்தால் கூட சரி இன்னைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறேன். கிடைக்கிற டைம்லலாம் வீடியோ எடுத்து கொடுக்குறதுனால தான் டைமிங் கம்மியாக இருக்குது. ஸோ சாரி. சம்திங் பக்கமே போகலை. ஏன்னா எனக்கு இதுலேயே டைம் சரியாக போயிடுது. அதனால கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் சம்திங் கண்டிப்பாக கொடுப்பேன். மறுபடியும் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோ எங்கேயாவது போராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்க இந்த கான்செப்ட் கொண்டு வராதிங்க, எங்களுக்கு போராக இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். நிறையா வீடியோக்கு பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் நான் டெலிட் பண்ணி விட்டுருக்கேன். அதை பற்றி நான் பேச விருப்பப்படலை. நான் இப்போ பேசுனது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ரெகுலராக வீடியோக்கு கமெண்ட் பண்ணக்கூடியவங்க இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்காங்கன்றதுக்காக தான் நான் கண்டிப்பாக அதை பேசவே வந்தேன். அந்த பேட் கமெண்ட்ஸ் பற்றி நான் கவலைப்படலை. அதை நான் அப்படியே ரிமூவ் பண்ணிடுவேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணி உறவுகள் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும் போது என் கூட வந்து அதாவது வியூவர்ஸாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக என் கூட கமெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. அதை நான் நிறைய பேசிட்டேன், ஓகே. ஆனால் அதுக்கப்புறமா தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்களே இப்போ ரெகுலராக கமெண்ட் பண்ணுறதுலையும் இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்கும் போது எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருந்தது. அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்தேன். ஏதாவது தப்பாக பேசுனா சாரி. கண்டிப்பாக சிஸ்டர், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி உறவுகள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க சிஸ்டர், அப்படியே முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கிறேன். என்கிட்ட ஏற்கனவே 2 பேர் சொல்லியிருக்காங்க மொத்தமாக உறவுகளே போட்டு முடிச்சு விட்டுட்டு அப்படியே அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்களும் சொல்லியிருக்கீங்க சிஸ்டர், கண்டிப்பாக நான் அதை எடுத்துக்கிறேன். பட் ஆனால் மேரேஜ்னு போச்சுன்னா எடிட்டிங் ஒர்க் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி கண்டிப்பாக இதுக்காக தாங்க வரும். ஏன்னா அது வந்து நான் நேற்று மேக் பண்ணல, ஆல்ரெடி நான் மேக் பண்ணி வச்சிருந்ததை பிரித்து தான் நான் லாஸ்ட்டாக 2 வீடியோ கொடுத்துருப்பேன். 30 மினிட்ஸ் சொல்கிறோட கொடுத்துருப்பேன், அப்புறம் 20 மினிட்ஸ் சொல்கிறோட கொடுத்துருப்பேன். இன்னும் அதில் 20 மினிட்ஸ் வீடியோ இருக்குது, அதுதான் இன்றைக்கி நான் கொடுப்பேன். நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுறது பொறுத்து தான் நான் உறவுகள் எப்படி மேக் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து நான் வீடியோ மேக் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் எந்த கமெண்ட்மே எனக்கு நீங்கள் சரியாக பண்ணலைன்னா நான் எப்படி வீடியோ கொடுக்குறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி தாங்க இருக்குது. கண்டிப்பாங்க எனக்கு இதுக்கு அதில் தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருக்கேன், அந்த வீடியோ தான் கொடுப்பேன். நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தப்பாக இருந்தாலோ இல்லை கரெக்டாக இருக்குது, நீங்கள் இந்த விஷயம் பண்ணலை, இந்த விஷயம் பண்ணீங்க, இந்த விஷயம் எனக்கு பிடிக்குது, இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ மேக் பண்ண முடியும். இல்லைன்னா அப்படியே தூக்கி ஓஃபர் கட்டி வச்சுட்டு இப்போதைக்கு என்னால் எடிட்டிங் ஒர்க் ரொம்ப அதிகம் இருக்குங்க. கண்டிப்பாக மேரேஜ்னா உங்களுக்கே தெரியும் எடிட்டிங் ஒர்க் இருக்கும். அதனால நான் இன்னொரு 4-5 டேஸ்க்கு அதை தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் மேக் பண்ணுறதா இல்லை வேறு காதல் மண்ணில் வேறு இன்னும் கொடுக்காம இருக்கிறேன் அதை கொடுக்குறதா அப்படின்னு நான் முடிவு பண்ண முடியும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை முடிஞ்சது அதையும் அடிக்கடி பேசிகிட்டு இருக்கீங்க. இருக்கிற 3 எபிசோடே ஒழுங்காக கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் கூட அது எடிட்டிங் வேலை அதிகமாக இருக்குது. ஸோ ஒரே நாளில் பிக்சர் எடுத்து க்ராப் பண்ணி கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. நாளைக்கும் கழிச்சு சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக முடிஞ்சிடும். நாளைக்கு உறவுகள் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா மேரேஜ் வீடியோ போடலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஒர்க் அதிகம். சாட்டர்டே சண்டே நான் மோஸ்ட்லி வீடியோ மேக் பண்ண மாட்டேன், உங்களுக்கே தெரியும். அப்போது உட்காந்து பிக்சர்லாம் எடுத்து க்ராப் பண்ணிட்டு வேணால் டியூஸ்டே வெனஸ்டே அந்த மேரேஜ் அந்த இது கொடுக்கலாம். அப்படி தான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படின்றத சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசிட்டோம், போர் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. அப்புறம் எதுக்கு அதெல்லாம் காதல் மலையெல்லாம் கண்டிப்பாக காதல் மலை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஸ்டோரியை மறந்துருப்பீங்க. அதெல்லாம் என் மேலே தாங்க தப்பு. அதான் சொன்னேன், நாளைக்கு தூக்கி தள்ள வச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருக்கிறேன். ஸோ சாரி. நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக கொடுப்பேன், ஆனால் எந்த வீடியோ கொடுக்குறதுன்னு தெரியல. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா ஓகே கமெண்ட் பண்ணுங்கள். லக் வைஸ் தான் நம்மளோட வீடியோலாம் போயிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ நாள் போகும் தெரில, கண்டிப்பாக போக வரலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்கள். பாய். ஓகே, பாய்.